نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا يستحي أن يبسط العبد إليه يديه يسأله فيهما خيرا فيردوها خائبتين. எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் நல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இமாம்கள், இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் வானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அமல்களை பதிவு செய்வதோடு, நமக்கு நன்மைகளை பதிவு செய்வதோடு, நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும் நிலையிலேயும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றும் நிலையும் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசக்கூடிய சபையிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்கிறார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், فَإِنِّي قَرِيبٌ, மிகவும் அருகாமையில் நான் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்பீர்களேயானால், அடியார்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்பார்களேயானால் அவர்களுக்கு நான் பரிபூர்ணமாக ஆக்கி வைக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ, அவர்களுடைய அந்த தேவைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறார். அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். நாம் பிரார்த்திக்கும் போது நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதாக இந்த வசனத்திலே குறிப்பிடக்கூடிய அந்த வல்லநாயன் அல்லாஹ் மிகவும் அருகாமையில் இருக்கிறேன் என்கிறார். பிரார்த்தனைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போமேயானால், அத்துஆஉ ஹுவல் இபாதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது அத்துஆ, பிரார்த்தனை இருக்கிறதே அது ஒரு வணக்கம் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்தில் அத்துஆஉ முஹுல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் மூளை, பிரெயினாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்வதென்றால், பிரார்த்தனை கேட்பதிலிருந்து, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை முன்வைப்பதிலிருந்து யார் வெட்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுவதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை விதியை கூட மாற்றி அமைக்கும். ரத்துல் பலா ரத்துல் பலா, விதியை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் கூட அல்லாஹ் பிரார்த்தனைக்கு கொடுத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, இன்னல்லாஹ லயஸ்தஹி அன் யப்ஸிதல் அப்த இலைஹி யதைஹி யஸ்அலுஹு ஃபீஹிமா கைரன், ஒரு அடியான் தன்னுடைய இரு கரத்தையும் உயர்த்திய நிலையிலே நன்மையான விஷயங்களை கேட்பானேயானால் அவனுடைய அந்த இரண்டு கைகளையும் வெறும் கையாக ஆக்குவதிலிருந்து
அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நன்மையான விஷயங்களை கேட்பானேயானால், அந்த நன்மையான விஷயங்களை கேட்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். அவனை வெறும் கையாக ஆக்குவதிலிருந்து, அவனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யாமல் விடுவதிலிருந்து அல்லாஹ் வெட்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் நாம கையேந்தி ஒரு விஷயத்தை, நன்மையான விஷயத்தை கேட்டோம்னு சொன்னா நம்முடைய தேவைகள் என்ன செய்யப்படுகிறது? நிவர்த்தி செய்யப்படுகிறது. எது கேட்கப்பட வேண்டிய விஷயம் எதுவாக இருக்கணும்? ஹைர், நல்லதாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் குறிப்பிடும் பொழுது உறவுகளை முறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? நல்லதாக இருக்கணும். உறவுகளை முறிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். இன்னும் சொல்வதென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவசரப்படக்கூடியவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவசரப்படுறதுன்னா என்ன? 20 வருடமா நான் கேட்கிறேன், 30 வருடமா நான் கேட்கிறேன், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லையே, சரி கேட்டு பார்ப்போம் இப்போதும் என்று நிராசை அடைவதோ, அல்லது கேட்டு கேட்டு பார்த்தேன் கிடைக்கவில்லையே என்று அவசரப்படக்கூடியவனோ இவனுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன நிபந்தனை? நன்மையானதை கேட்க வேண்டும், உறவுகளை முறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அவசரப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது, நிராசை அடைஞ்சதாகவும் இருக்கக்கூடாது. இது அல்லாத நன்மையான விஷயங்களை ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பானையானால் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாருங்க, நாம நினைப்போம், நானும் பல வருஷம் நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி இல்லையே, நான் அவசரப்படாம தான் இருக்கேன். நான் அவசரப்படவும் இல்லை, நிராசையாகவும் இல்லை, உறவுகளை முறிக்கக்கூடியதாகவும் இல்லை, நன்மையான ஒரு விஷயத்தை தான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், அல்லது எனக்கு ஒரு சொந்த கடை வேணும், அல்லது எனக்கு ஒரு வாகனம் வேண்டும். இப்படி நான் எதை கேட்கிறேன்? எனக்கு தேவையான நன்மையான ஒரு விஷயத்தை தான் நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படிதான் இருக்கிறேன்? வாடகை வீட்டில தான் இருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு வாகனம் கிடையாது. இதுவரைக்கும் எனக்கு என்ன கிடையாது? ஒரு வியாபார ஸ்தலம் இல்லை. இந்த மாதிரி நிலைகளில் தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் அமைந்து கொண்டே இருக்கிறது. நான் பிரார்த்தனை செய்து செய்து பார்த்தேன், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று ஒரு மனிதன் நிராசை அடையாமல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அது 3 நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாம நிராசை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. பல தடவை நான் கேட்டு பார்க்கிறேன், என்னுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை. நான் தேவைகளை கூட கேட்கல, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் நீங்க வேண்டும் என்று கேட்கிறேன், அல்லது என்னுடைய மனைவிக்கு, அல்லது என்னுடைய குழந்தைக்கு, அல்லது என் குடும்பத்தில் ஒருவருக்கு, தாய்க்கோ தந்தைக்கோ, இவர்களுக்கு இந்த நோய் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இவைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று நாம் ஒரு காலம் நிராசையாக கூடாது. குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்று அழைத்து அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான்? நீங்கள் நிராசையாகாதீர்கள். நிராசையாகிறதுனா என்ன? கேட்டு கேட்டு பார்த்தேன் கிடைக்கவில்லையே என்று மன சஞ்சலம் ஏற்படுது, மன கஷ்டம் ஏற்படுது, ஒரு விதமான விரக்தி அடைதல். இந்த நிலை ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாது. அந்த நிலை வராமல் இருப்பதற்கு ஒரு உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. நான் ஒரு பிரார்த்தனை மேற்கொள்கிறேன் என்றால், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் சில நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனை பிறகும் பார்க்கலாம். இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு இருக்குமேயானால் 3 நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எத்தனை நிலைகள்ல? 3 நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒன்று என்னவென்றால், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டேன், ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ சுகம் கிடைத்து விட்டது. அல்லது எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேண்டும், அல்லது ஒரு வியாபார ஸ்தலம் வேண்டும், அல்லது எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று ஏதோ ஒன்றை நான் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தேன். அதை 1 மாதத்திலோ 1 வருடத்திலோ ஒரு 2-3 வருடத்திலோ அல்லாஹ் தந்து விட்டான். கேட்டது அப்படியே கிடைத்து விட்டது. இது நம்மில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு நிலை. நம்ம நிறைய பேருக்கு நம்ம கேட்டது கிடைச்சிருக்கா இல்லையா? அல்லாஹ் தந்திருக்கான்.
கேட்டது நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னவென்றால், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பல வருடமாக கேட்கிறேன், ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை, எனக்கு அல்லாஹ் தரவே இல்லை. என்ன இரண்டாவது நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உங்களுடைய விதி மாற்றி அமைக்கப்படும். நான் கேட்டது 1 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டேன், நான் கேட்டது ஒரு கடை வேணும்னு கேட்டேன், நான் கேட்டது ஒரு பைக் வாங்கணும்னு கேட்டேன், நான் கேட்டது ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். இந்த 3 நிலைகளில் பல தேவைகளை நான் கேட்டு இருந்தும் கூட இவைகளெல்லாம் கிடைக்காமல் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? விதி மாற்றி அமைக்கப்படுகிறது. பாருங்க, விதி எப்படி மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 1 லட்சம் ரூபாய் வேணும் நம்ம கேட்டோம், அந்த 1 லட்சம் ரூபாய் எல்லாம் தரல. நமக்கு விதி என்ன எப்படி அமைச்சிருக்கிறான்ல, இவன் விபத்துக்குள்ளாகி அவனுடைய கைகால் உடைந்து 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேல செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு விதியை வச்சிருக்கான். ஒரு ஆள் நல்ல விதி ஏற்படுத்திருக்கிறான்ல. சாதாரணமா நம்ம ஒரு வாகனத்துல போகும்போது நமக்கு தெரியும், எப்படி போய்கிட்டே இருக்கிறோம், பிரேக் அடிச்சு என்ன செஞ்சிருவோம், சுதாரிச்சுக்கிறோம். ஒரு நொடி தான் லைட்டான கிராஸ் ஆகிருந்தா என்னுடைய உயிரே போயிருக்கும் அப்படியே ஒரு பதட்டத்துல நம்ம சொல்லுவோம். இது பலருக்கு ஏற்பட்டு இருக்கும், நம்ம பலருக்கும் நினைச்சிருக்கோம், ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்துல கூட விபத்து நடந்தே இருக்கும். நடந்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட என்ன, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் என்ன பாதுகாத்தான், இன்னொரு பைக்ல தான் நான் இடிச்சேன், ஆனா விழுந்து அந்த பொசிஷனை பார்த்துன்னு சொன்னா கண்டிப்பா என் தலையில அடிச்சு நான் இறந்துருக்கணும். அந்த நேரத்துல ஒரு பஸ் வந்தது, ஒரு லாரி வந்தது, அல்லாஹ் என்ன பாதுகாத்தான் அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்றோம். எனக்கு கூட சமீபத்தில் ஏற்பட்டதா விழுந்த அந்த நிலையில் ஒரு பஸ் வருது பின்னாடி. நான் விழுந்ததை மற்றவங்க எல்லாம் பார்த்தவங்க சொன்னாங்க, உங்களுடைய கைகளெல்லாம் உடைந்திருக்குமே என்று சொன்னாங்க. வாகனத்தில் இருந்த ஒரு டிரைவர் கூட என்ன குறிப்பிட்டாரு, உங்களுக்கு கைகால் உடைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. நீங்க செய்தி சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருவதை ஒரு சிறிய அளவுல நமக்கு சுட்டி காட்டி அல்லாஹ் இருக்கிறான் நினைச்சுக்கிறோம். உனக்கு எவ்வளவு பெருசு நடக்கணும்னு இருந்தது, சின்னதா நடந்திருக்குது. இது என்ன, விதியை மாற்றி வைக்கக்கூடியது. ஒண்ணுமே ஏற்படலைன்னு வைங்களேன், அது சிந்தனையா வச்சிருக்காரு. நம்ம யாருக்காவது விபத்து ஏற்படலைன்னு அதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம். அதே நேரத்தில் லேசா அடிச்சோ அல்லது கொஞ்சம் காயம் ஏற்பட்டோ அப்போது நம்ம நினைச்சிருப்போம், ஆஹா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிட்டுமா, அந்த மாதிரி ஆகிட்டு அல்லாஹ் பாதுகாத்தான். எப்ப சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு விபத்துகள், ஒரு மோசமான நிலைகள், கஷ்டங்கள் வரும்போதுதான் அதை நம்ம சொல்றோம். இது விபத்துக்கு மட்டுமல்ல, எத்தனையோ வாழ்க்கையில பல்வேறு விபத்துகள் ஏற்படலாம். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வியாபாரத்திலே நஷ்டங்கள் ஏற்படலாம், பொருள் அப்படி கொண்டு போகும்போது கீழே கொட்டிடலாம், வேஸ்ட் ஆகிடும், நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு விதியில நமக்கு என்ன ஏற்படுத்தியிருப்பான், மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட வேண்டும், நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதி எப்படி மாற்றி வைக்கப்படுகிறது? நாம் கேட்கும் பிரார்த்தனையினால், நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் நாம் கேட்ட அந்த 1 லட்சம் ரூபாய் தரல, அல்லாஹ் நாம் கேட்ட சொந்த வீடு தரல, அல்லாஹ் நாம் கேட்ட அந்த வியாபாரத்தை ஒரு கடையை தரல, ஒரு வாகனத்தை தரவில்லை. அதே நேரத்தில்
ரசூலுல்லாஹி நான் என்ன செஞ்சிட்டேன் ஆக்சுவலாவே இறந்து போனேன். என்னுடைய விதியும் மாற்றி அமைக்கப்படவில்லை. ஆனால் நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், யா அல்லாஹ், நான் உலகத்துல எல்லாரும் செய்யற மாதிரி உள்ள நன்மைகளை தான் செய்தேன், எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறார், நல்ல பெரிய பெரிய மாளிகைகளையும் நிறைய அந்தஸ்துகளை தந்திருக்கிறாயே, நான் என்ன அப்படி என்ன நன்மை செய்தேன் யா அல்லாஹ் என்று கேட்கும் போது அல்லாஹ் குறிப்பிடுவானா, அடியானே, நீ உலகிலே பிரார்த்தனை செய்தாய், அல்லது நீ பிரார்த்தித்தாய், உன்னுடைய பிரார்த்தனை நீ கேட்டதை உடனே உனக்கு நான் தரவும் இல்லை, அதே நேரத்தில் உன்னுடைய விதியையும் நான் மாற்றி வைக்கவில்லை. உனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, கஷ்டம், சோதனை, துன்பம், துயரம், நஷ்டங்கள் இவைகளும் ஏற்பட்டது. ஆனால் கேட்ட பிரார்த்தனை வீணாகவில்லை. அந்த பிரார்த்தனை அத்துணையுமே நான் நன்மையாக மாற்றி உனக்கு நான் அந்தஸ்தை உயர்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவார். அப்போது அந்த அடியான் சொல்வானா, யாரெல்லாம் இந்த செய்தி எனக்கு உலகத்தில் தெரிஞ்சிருந்தார், என்னுடைய தேவைகள் உலகில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டாம், என்னுடைய விதிகளும் மாற்றி வைக்கப்பட வேண்டாம், எனக்கு மறுமையிலேயே தாய் என்று நான் கேட்டிருப்பேனே என்று அடியான் எண்ணுவான். இதை சொன்னதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் சஹாபாக்கள் சொன்னார்களாம், நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ஹஸானா ஒரு காலமும் காலியானார், நீங்கள் எவ்வளவு பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் உலகிலே நான் கேட்கக்கூடிய வாகனமோ கடையோ வீடோ கிடைத்தது என்றால் நான் மரணமானதற்கு பிறகு அது பிரயோஜனம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான். என்னுடைய விதியை மாற்றி அமைக்கப்பட்டு நான் நஷ்டங்களையோ விபத்துகளையோ எனக்கு ஏற்படாமல் நான் பாதுகாக்கப்பட்டிருந்தால் எதுவரை அது நீடிக்கும்? மரணம் வரைதான் நீடிக்கும். மரணத்திற்கு பிறகு என்ன பலன்? மரணத்திற்கு பிறகு பலன் தரக்கூடியது என்ன? விதிகள் மாற்றி அமைக்கப்படாமல், என்னுடைய தேவைகள் உடனே நிவர்த்தி செய்யப்படாமல் அவைகள் நன்மையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் எனக்கு நீண்ட ஒரு நன்மை கிடைத்துக் கொண்டே அந்தஸ்துகளை எல்லாம் உயர்த்தி விட்டே இருப்பான். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நாம் செய்யக்கூடியது என்ன? ஒவ்வொரு பிரார்த்தனை நாம் கையேந்துவோமையானால், இன்னல்லாஹ யஸ்தஹி அன் யர்சிதல் அப்த இலைஹி யதைஹி யஸ்அலு ஃபீஹி மா கைரன் ஃபயர்ஜுஹா சாயிபத்தை. அடியான் இரண்டு கை கரத்தையும் உயர்த்திய நிலையிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பானேயானால் அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஒரு காலம் வீணாக்க மாட்டான். சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையை அல்லாஹ் எந்த நிபந்தனைகளை சொல்கிறானோ அந்த அடிப்படையிலே நாம் பிரார்த்திப்போமேயானால் நம்முடைய பிரார்த்தனைகள் இந்த மூன்று நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? அதிகமாக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மில் பலரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஐவேளை தொழுகை முடிந்ததுமே ஏதோ அவசரமாக எங்கோ செல்வது போன்று விரைந்து நாம் சென்று விடுகிறோம். வானுக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெள்ளிக்கிழமை கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெள்ளிக்கிழமையிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தஹஜ்ஜுடைய நேரம், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், இரவின் கடைசி பகுதி, அந்த பகுதியில் ஒரு மனிதன் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பானேயானால் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. லைலத்துல் கத்ர் இரவு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அரபா தினத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜம்சம் தண்ணீர் அருந்தக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆக சில குறிப்பிட்ட விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த நேரமெல்லாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போன்று குறிப்பிட்ட நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை, பெற்றோர்கள் குழந்தைக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எதுவும் இல்லாமல் உங்களுடைய அவுலாத
அன்பானது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக, உங்களுடைய நப்சுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். காரணம், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் இது போன்றவைகளை கேட்கிறீர்களே, ஆனால் அந்த நேரமும் நீங்கள் கேட்பதும் ஒன்றாக அமைந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். யாரும் தனக்கு எதிராக பிரார்த்திக்க மாட்டாங்க, தன்னுடைய குழந்தைக்கு எதிராக பிரார்த்திக்க மாட்டாங்க, தன்னுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக பிரார்த்திக்க மாட்டாங்க. அதுதானே? ஆனா பிரார்த்திப்போம். எப்படி தெரியுமா? நம்மளே அறியாமல் எப்படிங்க இருக்கீங்க? அவன் என்ன நாசம் அவ்வளவு இன்னைக்கு அதை தேர்வு ஏதான் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்ப இந்த உடம்பு நல்லா இருக்கும், இந்த கை உடலாம் கூடாதுங்க, அப்படித்தாங்க என்று தன்னுடைய உறுப்பையும் தன்னுடைய உடலையும் தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோயையும் தன்னையும் பற்றி பேசும்போது நாமெல்லாம் அலட்சியப்படுத்தி நினைக்கிறது இந்த உடம்பு அவ்வளவுதான், இது அப்படித்தான், இது நாசமா போனதுதான் என்று நம்மை நாமே சமைப்போம். அது நாம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் என்னாகும்? அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால நம்மை நாமே சமைக்க கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று பெற்றோர்கள் குழந்தைகளை சர்வசாதாரணம் அந்த வீட்டு பையனை பாரு, எவ்வளவு மார்க் எடுத்துருக்கலாம், நீயே எவ்வளவு மோசமா எடுத்துருக்கலாம், நீ ஒரு நாள் உருப்பட மாட்டான், நீ கையிலாதான் செய்வார், நீ மாடு வைக்கதான் ஆகி, நீ எங்கேயா பிச்சை எடுக்கதான் ஆகி, நீ அப்படி செய்யதான் ஆகி, இப்படி செய்யதான் ஆகி. பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல நிலை அடைய வேண்டும், இப்படி சொல்லியாவது அவர்களுக்கு உணர்வு தட்டுப்படாதா என்று எண்ணி இந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் வேறு, ஆனால் வார்த்தை என்ன? நீ ஒரு காலம் உருப்பட மாட்டா, நீ நாசமாகத்தான் போவா, அட புடவா போவா, ஏண்டா இப்படி செஞ்சா, அட நாசமா போவா, ஏண்டா இப்படி செய்தா, நீ கையிலாகத்தான் போறா, இது போன்ற வார்த்தைகள் இருக்கிறது பாருங்களே. இந்த வார்த்தைகள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொன்னோமே, அந்த நேரத்தோடு அமைந்து விடுகையான, அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களுடைய பிரார்த்தனைக்கு உள்ள பவர் இவைகளும் அமைந்து விடுகையான அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அந்த மதுவாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. ஆனால் எச்சரிக்கையாக இருப்பது சொல்கிறார். அதே போல அவ்வாறு நம்மளுடைய வியாபாரத்திற்கு எதிராக, உங்களுடைய வியாபாரம் நீங்க இந்த வியாபாரத்தை வச்சு இந்த கடையை வச்சுலாம் நான் ஒரு காலம் முன்னேற போறது, இது இப்படியே தான் இருக்கும், ஒரு காலம் இந்த வியாபாரம் உட்பட்ட கதை இல்லை என்று வியாபாரத்தையும் நம்ம பல நினைச்சுவாங்க. நீங்க எப்படிங்க லாபம் தான்? அதெல்லாம் லாபம்லாம் இருக்கேன், காலம் நஷ்டம் தான், அவன் கட்டிக்கிட்டே தான் இருக்கான், ஒன்றும் வியாபாரம் நடந்த மாதிரி தெரியல என்று இல்லாததை நல்ல விதமா நடந்திருந்தாலும் கூட அப்படி சொல்றது. இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போன்று குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை, மரணித்ததற்கு பிறகும் கூட 3 விஷயங்கள் பின்தொடரும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை என்ன சொல்றாங்க? குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போன்று பொறுப்பாளர்கள் தன் பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை, தலைவராக இருக்கக்கூடியவங்க, பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இமாமா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மக்களுக்காக, தன் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அப்படி மிக குறைவு அந்த மாதிரி ஒரு நிலை அப்படி கேட்கப்படுகிறீங்கன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று வணக்க விஷயங்கள் நாம் பார்ப்போமையானால் நோன்பாடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை, நோன்பாடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை. நோன்பு பிடித்தவன் எந்த நேரத்தில் கேட்டாலும் நோன்பு திறக்கும் போது கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பொதுவாகவே நோன்பாளியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போன்று ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று வீட்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் வீடு அல்லாஹ்வுடைய பாதையை அறப்போது செய்யக்கூடியவர்கள், கல்வியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தஅவா பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது வழக்கு சம்பந்தம். அதே போன்று நோயாளிகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை, நோயில் அவசரப்பட்டு இருப்பாங்க, நல்லா இப்படி போட்டு என்ன சோதிக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏற்படுது, இவ்வளவு சிரமம், ஏன்னா என்ன பாவம் செய்யறேன், எனக்கே இவ்வளவு சோதனை என்று சொல்லாமல் பொறுமை காத்துக்கொண்டு ஒவ்வொரு வேதனையும் எனக்கு நன்மையாக மாற்றப்படுகிறது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற
அடிப்படையில் பொறுமை காப்பானையானால் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு மூமியினுடைய காலில் தைக்கக்கூடிய முள் தைக்கக்கூடிய அந்த சாதாரண அந்த வேதனை கூட அவனுக்கு என்ன செய்கிறது? அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. காய்ச்சல் ஜுரத்தை நீங்கள் ஏசாதீர்கள். ஜுரம் வருதுன்னு சொன்னா அது பாவம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்படுகிறது, அவ்வளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு அவன் பொறுமையை மேற்கொண்டு உணர்வுக்கும் விஷயம் மின்னல் மின்னல் அவ்வாறு பலவிதமாக நாம் சோதிப்போம். பயத்தை கொண்டு, உயிர் சேதத்தை கொண்டு, பொருளாதார சேதத்தை கொண்டு பலவிதமாக உங்களை நாம் சோதிப்போம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் யார் பொறுமை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டு. அவர் நோயாளிகள் பொறுமை மேற்கொண்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து பயணத்தில் இருக்கக்கூடிய சொன்னா நாம் பிரார்த்திப்போமையானால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா பயணத்துல இருக்கும்போது நிறைய தவறு செய்வதற்குள்ள வாய்ப்பு அதிகம். ஒரு ஊரை விட்டு நம்ம வெளியில போயிடணும்னா நான் யாருக்கும் வெளியே தெரியாது. புகை பழக்கமோ, மது பழக்கமோ, பெண்கள் செய்தியோ, சீட் விளையாடுவதிலோ, வேறு ஏதாவது தவறுகளிலோ நான் தாராளமாக ஈடுபடலாம். காரணம், என்னை அறிந்தவர்கள் யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள். என் ஊர்ல இருப்பாங்க, நான் பணி செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அது அல்லாத இடங்கள்ல என்ன பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த தவறு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்த அந்த இடத்திலேயும் பயணத்தில் இருக்கும் பொழுது வியாபார நோக்கமோ அல்லது ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமோ, எந்த நோக்கத்திற்காக நாம் பயணம் மேற்கொள்கிறோமோ அந்த சிந்தனையிலேயே இருக்கும். இந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய நாம் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை நினைத்து பார்ப்போமையா அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள. அதை போன்று பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையிலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவனா சரி, ஒரு மனிதனா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வைக்கிறேன். பொருளாதார மன ரீதியாக வெவ்வேறு விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள்ல போய் சொல்வதன் மூலமாக, புறம் பேசுவதன் மூலமாக, கோல் சொல்வதன் மூலமாக, அவதூறு சொல்வதன் மூலமாக, நில அபகரிப்பு மூலமாக, மன சஞ்சலப்படக்கூடிய அளவுக்குள்ள வார்த்தைகளை உபயோகிப்பதன் மூலமாக என்னுடைய மானம், என்னுடைய மரியாதை அகற்றப்படும் விதமாக, கேவலப்படும் விதமாக யாராவது பேசியிருந்த அந்த செய்தி எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா இதை பற்றி அவ்வளவு சொன்னாங்க என்று நான் அவதிக்குள்ளாகி வேதனைப்பட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பேனேயானால் என்னுடைய பிரார்த்தனை எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வார்த்தையை சொல்லும் போது கூட ஒரு அடியான் தான் சொல்றாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற வார்த்தை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ஈமான்தாரி, நான் ஒரு முஸ்லீம், என்னிடத்தில் முஸ்லீம் அல்லாதவன் பாதிக்கப்பட்டு அவன கடவுளே இந்த மாதிரி செய்திருக்கான்னு சொல்லி பிரார்த்தித்து அவன் பிரார்த்தனோடு ஏற்கணும். அதனால யாருக்கும் எந்த வகையிலையும் அநியாயம் இழைக்கக்கூடாது. எந்த வகையிலையும் அவனுடைய மான விஷயத்திலேயோ, அவனுடைய பொருளாதார விஷயத்திலேயோ, கை கால் எந்த விஷயத்திலேயும் அவனுக்கு எந்த விதமான இடையூறும் நாம் செய்யக்கூடாது. முடிந்த அளவு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பேசுவதாக இருந்தால் நல்லது பேச வாய்ப்பு. இவன் பெரிய மனுஷனா, இவன் அப்படிப்பட்டவன், இவன் எப்படிப்பட்டவன், இவனை பற்றி தெரியாது, வாப்பா பத்தி தெரியாது, குடும்பத்தை பத்தி தெரியாது, இவன் பெரிய யோக்கியம், இவன் சின்ன பிள்ளை என்ன செஞ்சா அப்படி செஞ்சா அவசியமே அடுத்தவர்களை பற்றி நாம் பேச வேண்டிய தேவையே. அந்த வார்த்தை அவனுக்கு காதில் விழுந்தோ அல்லது அவன் வேதனைப்பட்டோ பிரார்த்தித்தால் நிச்சயமாக அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள. எனவே பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையிலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு ஒரு பொருளை நம்ம கொடுக்கிறோம், அவன் அதை நம்பி வாங்கிட்டு போறான், வீட்டை போய் பார்க்கிறான், அது ஏமாற்றப்பட்ட பொருள், கலப்படம் நிறைந்த பொருள், வெளிநாட்டு பொருள் சொல்லி தந்தா நான் வீட்டை போய் பார்க்க அது உள்நாட்டு பொருள். உடனே என்ன செய்வான்? நல்லா வியாபாரத்தை நாசமாகும், குடும்ப நாசமாக போகணும். நாம் பிரார்த்தனை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அதே நேரத்தில் தேவையில்லாமல் ஒருவன் சொன்னாலும் கவனமா இருக்கணும். எப்படின்னா, ஒருவன் என்னுடைய பொருளை திருடிட்டான், திருடனவன் யாருன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யறேன், அப்துல் காதர் என்னுடைய பொருளை திருடி விட்டால் அப்துல் காதருடைய கை நாசமாக
என்று நான் பிரார்த்திப்பேனையானால் உண்மையிலே அந்த அப்துல் திருடி இருந்தா நேரம் அந்த பருவம் அவங்க போய் சேர்ந்து இல்லைன்னு சொன்னா அது அப்படியே என்கிட்ட ரிட்டர்ன் ஆகும். யாரை நாம் வருவா செய்கிறோமோ அவன் அதற்கு உரியவனாக இருந்தால் அவன் இடத்திற்கு போய் சேரும், இல்லை என்றால் அது ரிட்டர்ன் ஆகும். அதனால அதிலையும் கவனமா இருக்கும். வருவா செய்யாமல் இருக்கிறது நல்லது. இதற்கு சின்ன ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு மொமீன் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவன், அவன் பார்த்து இணையாரு அவன் முஷ்ரிக்குங்க, அவன் முனாஃபிக்குங்க, அவன் காஃபிருங்க, அவன் நரகவாசிங்க என்று நாம் சொல்லுவோமேயானால் அது டைரக்டா அவன் போயிடும். அந்த வருவா அப்படி சேரும். அவன் உண்மையிலேயே முஷ்ரிக்கா இருந்தா ஓகே, உண்மையிலேயே முனாஃபிக்கா இருந்தா ஓகே, உண்மையிலேயே காஃபிரா இருந்தா சரி, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறாரு. நான் யாரா இருக்கிறேன்? நான் முஷ்ரிக்கா இருக்கிறேன், முனாஃபிக்கா இருக்கிறேன், காஃபிரா இருக்கிறேன். அதனால தேவையில்லாம வருவாவை நாம் யூஸ் பண்ணவே கூடாது, உபயோகிக்கவே கூடாது. சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஒருவர் மற்றொருவரை பார்த்து முஷ்ரிக் என்றும் முனாஃபிக் என்றும் காஃபிர் என்று சொல்வது சர்வசாதாரணமாக பாருங்கள். வார்த்தைகளை நாம் பேண வேண்டும். அதில் இன்னொன்று என்னவென்றால் ஒருவர் மற்றொருவருக்காக கேட்க செய்யப்பார்கள். ஒருவர் மற்றொருவருக்காக கேட்க, நான் என்ன செய்யறேன்? உங்களுக்காக கேட்கிறேன். யாரெல்லாம் இந்த மக்களுக்கு நல்ல நிலையை கொடு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடு, என்னுடைய சகோதரர்களுக்கு கொடு, இந்த முல்லாவாசிகளுக்கு கொடு என்று நான் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன் என்றால் எனக்காக மாணவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். எனக்காக யார் பிரார்த்திக்கிறார்? மாணவர்கள் பிரார்த்திக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மை! நான் உங்களுக்கு கேட்கிறதை விட எனக்காக மாணவர்கள் கேட்கிறார்கள் பாருங்கள், அது சிறந்த. எந்த பொம்மையும் என்ன செய்ய மாட்டான்? அவன் கடையில எதாவது ஒரு கடை வச்சிருக்கான், அவன் கடையில நல்லா இல்லையா, அவன் கேட்போமா? நினைக்காது கேட்போம். அப்படி கேட்கணும். கேட்டால் நம்முடைய வியாபாரம் நன்றாக இருக்கும். பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இதுவாச்சு, நல்லா வைக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தித்தே வைக்கிறேன். எனக்கு அந்த ஆரோக்கியத்தை மனிதன் எப்படி இருக்க வேண்டும், பிறருக்காக கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது போன்ற நிலைகள்லாம் பேசுறாங்க, கற்றுத் தருகிறார். ஆக நம்முடைய பிரார்த்தனைகள் ஒரு காலம் வீணாகாது. ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்படும். எப்படி 7வது அத்தியாயத்திலே 65வது வசனத்தை நாம் பார்த்தோம் சொன்னா, ஒதுக்கூர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ ஹீஃபதன் வ தூனல் ஜஹரி மினல் கௌலி பில் உதுவி வல் ஆஸார் வலா தகுன் மினல் காஃபிரீன். அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்கிறோம்? ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன், மனதிற்குள் பணிவாக, வ ஹீஃபதன் அஞ்சிய நிலையில், வ தூனல் ஜஹரி மினல் கௌல் சப்தத்தை உயர்த்தாமல் அல்லாஹ் 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 என்று அகற்றிக்கொண்டு சப்தத்தை உயர்த்தி கொண்டு நாம் பிரார்த்திக்க கூடாது. சப்தத்தை என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. 7வது அத்தியாயமாகிய சூரத்துல் அஅராஃபிலே 205வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, சூசகமாக கொடுத்துக்கிறாங்க, சப்தத்தை உயர்த்தாமல். பணிவு இருக்கணும், அச்சம் இருக்கணும். எப்போ பணிவு அச்சமே இருக்கணும்? என்னுடைய தேவையை நான் கேட்கும் பொழுது அழுது 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 பயந்து அல்லாஹ் கேட்கணும். அதே போல 7வது அத்தியாயத்திலே 55வது வசனத்திலே 56வது வசனத்திலே 180வது வசனங்கள்ல நாம பார்க்கணும் சொன்னா, உதுகு ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, இரகசியமாக என்னுடைய தேவை என்ன அது எனக்கு தெரியும். என்னுடைய தேவையை இன்னொருவர் சொல்லி நான் கேட்கிறேன். என்னுடைய மனைவிக்கு என்ன தேவை என்பது என்னுடைய மனைவிக்கு தெரியும், முடிதான் எனக்கு தெரியும். ரகசியமான விஷயங்கள் உண்டு. என்னுடைய தேவையை நான் பணிவாக அழுத நிலையில் அச்சத்தோடு நான் என்ன செய்ய வேண்டும்? இரகசியமாக கேட்க வேண்டும். உதுகு ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. இன்னொரு இடத்துல அதே 7வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்க அச்சத்தோடு கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள். அச்சம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், சப்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், பயந்த நிலை பணிவு இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் பிரார்த்திப்போமையானால் நம்முடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். அது அல்லாமல்
நான் சிந்திக்க வேண்டும். சமீபத்தில் ஜும்மாவிலே உரை நிகழ்த்தும்போது கூட்டு துவா கூடாது என்று மௌலவி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போது சில விஷயங்களை சொல்லும்போது மக்கள் ஆமீன் என்று சொன்னதாக ஒரு சகோதரர் அவர்கள் உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள். அதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலமா பெருந்தகை, எனக்கும் ஆசிரியராக இருந்தவர்கள், மார்க்க விஷயங்களை நன்றாக தெரிந்தவர்கள், நபுவிலையும் சரவிலையும் தெளிவானவர்கள் தான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. அந்த சகோதரர்கள் உரை நிகழ்த்தும் போது கூட என்ன சொல்றாங்க, எந்த ஜும்மாவிலே எந்த சகோதரர் சொல்லுகிறாரோ சில வார்த்தைகளை கடினமா சொல்லிதான் சொன்னாங்க. அந்த கடினமான வார்த்தை நான் உபயோகிக்க வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது மக்கள் ஆமீன் சொன்னார்கள். இதுவே கூட்டுவாவிற்கு ஆதாரம். நாம் படிக்கும் போது கூட அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக அப்படின்னு நான் சொல்லுவோம் பாருங்க. நம்ம சொல்லுவோமே, அப்ப நம்ம சிலர் என்ன செய்வாங்க, ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லலாம், சொல்லலாமா கூடாது, மனதிற்குள்ள அது பொருள் வரும். சொல்லலாமா கூடாது, சொன்னால் அது ஆதாரமாக வருமா? ஏன்னா ஜும்மால ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்கன்னா எல்லோருமே விவரம் தெரிஞ்சவங்க, எல்லோருமே ஏகத்துவ சிந்தனை உடையவங்க, எல்லோருமே இது விஷயமாக தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அது ஒரு ஆதாரம் என்று சொல்லி அந்த சகோதரர்கள் உரையை நிறுத்துகிறார்கள். இவங்களுக்கு ஆதாரமாக சொல்ல முடியாது. குர்ஆன்ல இப்படி இருக்குது, ஹதீஸ்ல இப்படி இருக்குது என்று சுட்டி காட்டியிருந்தால் அவர்கள் தெரிந்தால் அதை நாம் பரிசீலிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல பாருங்க, இந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை என்பது பிதஅத் என்று நாம் சொல்லியிருக்கோம். பிதஅத் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லிக்கிறோம், பலகாலமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா, பிதஅத்துக்கு விளக்கம் 82, 84, 85 சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சகோதரர்களுக்கும் வருவது தெரியும். ஆதி பெருந்தகைகள் பல்வேறு பயான்களை கேட்டிருக்கிறாங்க. அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த அறிஞர்களும் கூட காது கொடுத்து கேட்டுதான் இருப்பாங்க. நீங்க எல்லாம் சொல்வதற்கு இல்லை. குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது. புகாரி, சஹீஹ், முஸ்லிம் இவைகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் பிதஅத் இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது, இதை நான் ஒன்று திரட்ட மாட்டேன், அந்த பணியை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் செய்ய சொல்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் சொன்னார்களே, அப்போது எப்படி சம்பந்தித்தார்கள், அது பிதஅத் தானே? இப்படி எல்லாம் சொல்லி பிதஅத் என்பது அனுமதிக்கப்பட்ட பிதஅத்தில் இருக்கிறது. பிதஅத்தை தலாலா, பிதஅத்தை ஹஸனா என்று பிரித்து அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்வதென்றால், பழுத்த பலமாக இருக்கக்கூடிய நல்ல வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் கூட இது போன்ற வார்த்தைகளை உபயோகிக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கு ஆசிரியராக இருந்தோம், அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் பிதஅத்னா என்ன. எந்த விஷயத்தை கண்ணாடி போடுவது, டேபிள் வச்சு பேசுவது, மைக்கில் வச்சு பேசுவது, வாட்சி போடுவது, இவைகள் எல்லாம் பிதஅத் என்று சொல்வதா? நன்மை என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டால்தான், அதாவது கண்ணாடி போட்டு பயான் பண்ணால் 20 நன்மை, கண்ணாடி போடாமல் பயான் பண்ணால் 10 நன்மை என்றோ, மைக்கில் பயான் பண்ணா 50 நன்மை கிடைக்கும், மைக் இல்லாம பயான் பண்ணா நன்மை கிடையாது, சேர்ல உட்கார்ந்து பயான் பண்ணா நன்மை உண்டு, சேர்ல உட்காராம நின்றுகிட்டு கேட்டீங்கன்னா நன்மை கிடையாது என்று சொன்னால்தான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்று பார்க்க வேண்டும். நன்மை என்ற அடிப்படையில் பார்க்கும் போதுதான் பிதஅத் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவ்வப்பொழுது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும்னு சொன்னா இஸ்லாம் தடுக்காத ஒரு விஷயமாக இருந்தா செஞ்சுட்டு போயிடும். கண்ணாடி போடுறது இஸ்லாம் தடுக்கையில் அது அவசியமான ஒன்று. மைக்கில் பேசணும்னு சொன்னா அது இஸ்லாம் தடுக்கையில் மக்களுக்கு போய் செய்திகள் சேருவதற்காக உடையது. இவைகள்லாம் நன்மை என்ற அடிப்படையில் அல்ல, மக்களுக்கு போய் சேரப்படுவது நன்மை என்ற அடிப்படையில். அப்ப குர்ஆன் என்று சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த ஒளி, அந்த சப்தம், அந்த உச்சரிப்பு, அவைகள் தான் அலிஃப் லாம் மீம் என்று உச்சரித்தால் நன்மை உண்டு. அலிஃப் லாம் மீம் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேப்பரை கையில் தூக்கினால் நன்மை உண்டா? இல்லை. செல்போன்ல 30 ஜுஸு இருக்குது, அதை அப்படி தூக்கினா நன்மை உண்டா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்குது, எந்த வகை வகையா சிடி அது இது என்னெல்லாமோ வந்து இருக்குது. இவைகள்
அந்த சிடி கேசட்டை தூக்குவதனால், மெமரி கார்டை தூக்குவதனால், செல்போனை தூக்குவதனால் நன்மை உண்டா? நிச்சயமாக இல்லை. அந்த உச்சரிப்பை அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ் என்ற உச்சரிப்பை நாம் உச்சரிக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் நன்மை. அது அன்று முதல் இன்று வரை இருக்கிறது, அப்படியே தான் இருக்கு. அதுல மாற்றம் செய்யப்படவில்லை. அந்த உச்சரிப்பில் மாற்றம் செய்தால்தான் அது விதா, அது மாற்றம். உச்சரிப்புக்கு தான் நன்மை. இதுல எந்த கருத்து இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றும் கூட அதை காரணம் காட்டி விதாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதே போல முன்னோர்களை பின்பற்றாமல் வாழவே முடியாது. முன்னோர்களை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். முன்னோர்கள் சொன்னா யாருங்க? நபித்தோழர்கள் என்று சொல்லிவிட்டால் நபித்தோழர்கள் குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் கண்டிப்பா ஏற்கலாம். அதே நேரத்தில் என்னுடைய தகப்பன் குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு சொன்னாலே எதுதான் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இதான் ஒரு நிலை. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம ஊரை பொறுத்தவரையில் சில வணக்க வழிபாடுகள் கந்தூரி இது போன்ற விஷயங்கள் நடத்துறாங்க, நிறைய மோடு ஓதுறாங்க சொல்றாங்க, பார்க்கிறோம். இவைகளை நாம் விதார்த்துகிறோம். அந்த சகோதரர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த வழி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே நேரத்துல நாகூரோ அல்லது திருநெல்வேலியோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினமோ உடன்குடியோ இது போல ஊர்களில் நாம் பார்ப்போமையா அங்கு நடக்கக்கூடிய தந்தூரி சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகளை எடுத்துக்கொண்டால் ஆடல் பாடல் கச்சேரி குரவன் குரத்தி ஆட்டம் நிர்வாக டான்ஸ் இவைகளை பார்த்து இளைஞர்களுடைய நன்மையை பெற்று செல்லுங்கள். துவாவரக்கத்தோடு செல்லுங்கள். குரவன் குரத்தி ஆட்டத்தை பார்த்து அவுலியாக்களுடைய ரஹ்மத்தை பெற்று செல்லுங்கள் என்று சொன்னால் குரவன் குரத்தி ஆட்டத்தை நிர்வாக டான்ஸை பார்ப்பது அவர்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நிலை. அந்த சகோதரர்களிடத்தில் போய் நாம் சொல்லுகிறோம், ஏன் குரவன் குரத்தி ஆட்டம் வைக்கிறீர்கள், ஆர்கெஸ்ட்ரா எதற்கு வைக்கிறீர்கள், இந்த டான்ஸை எதற்கு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க தான் புதுசா வந்தவங்க, எங்களுடைய முன்னோர்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி தர்காக்களிலே அரங்கேற்றுகிறார்களே, பள்ளிவாய்களிலே அரங்கேற்றுகிறார்களே. அவர்கள் சொல்வதும் முன்னோர்களைத்தானே முன்வைக்கிறார்கள், நீங்கள் சொல்வதும் முன்னோர்களைத்தானே முன்வைக்கிறீர்கள். எந்த முன்னோரை நாம் பின்பற்றுவது? இப்படி ஒவ்வொருவர்களும் அவரவர்களுடைய முன்னோர்களை பின்பற்றினால் இங்கு இருக்கக்கூடிய 30-40 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவர்களும் அவர்களுடைய முன்னோர்களை பின்பற்றினால் என்ன நிலை ஏற்படும்? இதற்கு முன்னால் நாம் வாழ்ந்திருக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்திருந்தால், நம்முடைய தகவல் வேறு மாதிரி இருந்திருந்தால் அவரை முன்னோரின் அடிப்படையில் நாம் பின்பற்ற முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களே, முன்னோர் என்பது வழிகாட்டியது குர்ஆன் ஹதீஸ். இதுதான் இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்கிறது. முன்னோர்களை அதற்கு நாம் முன்னுதாரணம் காண்பிக்க கூடாது. இன்னும் சொல்வதென்றால் சில ஹதீஸ்களை முன்வைக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கேட்கிறார்கள், ருக்குவிலே வந்து சேர்ந்தவர் யார்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். சமி அல்லாஹ் இந்த மாதிரி செய்திகளை சொன்னோடனே இது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கிறார்கள். அப்ப இது விதார்த்தம் இல்லையா? பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு செய்தி முன்வைக்கப்படுகிறது என்றால், அது செய்யப்படுது சொன்னால், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தால் அதுவும் ஹதீஸ் தான், அதுவும் முன்மாதிரி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரம். ஒரு விஷயத்தை சொன்னா சரிதான் சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் முன்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஆக இதுதான் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே நடந்தது. இது பிதாத் என்று சொன்னால் என்ன செய்வது? பிதாத் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட சமுதாயத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பொதுவாக புகாரில
லா மல்ஜா வலா மல்ஜா மின்க இல்லா இலைக ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல் வ நபியிக அல்லதி அர்ஸல் அப்படிங்கக்கூடிய ஒரு துஆவை சொல்லுது. இதை ஓதிட்டு நீங்க தூங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் மரணம் ஏற்பட்டால் நீங்கள் இஸ்லாமியராகவே நீங்கள் மரணிக்கிறீர்கள், இஸ்லாமிய இயற்கை நிலையிலேயே நீங்கள் மரணிக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பராயிம் ஆசிப் அவர்கள் செய்தி அறிவிக்கும் போது இந்த துஆ அப்படியே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திருப்பி ஒப்பிட்டேன். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னேன், நபிக்கல்லதி அர்ஸல் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில ஒரு ரசூலிக்கல்லதி அர்ஸல், உங்களை தூதராக அனுப்பி வைத்தாலே அந்த செய்தி ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கலாம். நான் சொன்ன வார்த்தையை சொல்லு, ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தை தான் என்றாலும் கூட வார்த்தையை மாற்றும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கலாம். ஒரு நபிக்கல்லதி அர்ஸல் இருக்கிறது, ஒரு நபிக்கல்லதி அர்ஸல், ஒரு நபிக்கல்லதி அர்ஸல், அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ரசூலிக்கல்லதி அர்ஸல் அப்படின்னு மாற்றி சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கக்கூடிய செய்தி நம்ம. அப்போ ஒரு பிரார்த்தனை என்றாலும் கூட ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை அப்படியே தான் சொல்லணும். அது அந்தந்த நிலைகள்ல தான் சொல்லணும், அதை மாற்றி வைக்கிறது நமக்கு ரைட்ஸ் இல்லை. துஆ என்பது ஒரு அபூர்வமானது. அபூர்வம் என்பது யாரும் கற்றுத்தராத ஒன்றுதான் அபூர்வம். ஆச்சரியமான ஒன்று. ஆச்சரியம்னா என்ன, இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதுதான் ஆச்சரியம். அபூர்வம் என்றால் யாருமே சொல்லித்தராத ஒன்றுதான் அபூர்வம். அபூர்வம் ஆச்சரியம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரதை அப்படியே செய்ய வேண்டும். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாளோ குறிப்பிட்ட நேரத்தையோ நாம் ஒதுக்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராத ஒரு நாளை ஒரு நேரத்தை நாமதான் ஏற்படுத்திக் கொள்வது என்பது நூதன பழக்கம். பாத்ரூம் போறோம், வெளியில வரோம், காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்கும் வரை பிரார்த்தனை தானே நம்மளுடைய பிரார்த்தனை. அபூர்வம் ஆட்சியா இருக்கு. அதற்கென்று ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்வது என்பது கொடுக்க இருக்கிறார். இவைகள் எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். இன்னும் சொல்வதென்றால் பழுத்த பழங்கள் நன்றாக குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிய தோழர்கள் தான், பெரியவர்கள் தான், சமுதாயத்தை வழிநடத்த வேண்டியவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நல்ல நிலை கொடுக்கட்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதிலே கூட்டுவதற்கு குறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நபித்தோழர்கள் கூட அந்த அதிகாரத்தை கையில் எடுத்ததில்லை. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுக்கவில்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதுதான் சொல்லுவாங்க. ஹதீஸும் கூட என்ன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி தான். ஒன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما هوى ما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. வஹீ தவிர எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான். அதை கூட்டுவதற்கு குறைப்பதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அந்த ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. மார்க்கம் என்ற நிலை பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. மார்க்கத்திலே எதையும் நுழைக்க முடியாது. இதை செய்தால் நன்மை, இதை செய்தால் நன்மை இல்லை என்று சொல்லக்கூடிய ரைட்ஸ் நமக்கு கிடையாது. சுபஹ் தொழுகிறோம், 2 ரக்காத் தான், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உதவி செஞ்சு வீட்டிலேருந்து வரல, பள்ளியில் வந்து 2 ரக்காத் தான் தொழணுமா, ஏன் 3 ரக்காத் தொழுதால் என்ன நன்மைதானே என்று சொன்னால் கூடுமா? நிச்சயமாக முடியாது. அது நமக்கு நன்றாக தெரியும். வாக்கு சொல்லும் போது ஸலவாத்தை சொல்லி சொன்னால் என்ன நன்மைதானே என்று சொல்கிறார்கள். வாக்கு முடிந்ததற்கு பிறகுதான் ஸலவாத் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நன்மைதானே, நன்மைதான். சூரத்துல் கஹஃப் எடுத்து ஓதிட்டு வாங்க சொல்லுங்களேன், கிளாஸை ஓதிவிட்டு வாங்கி சொல்லுங்களேன், குர்ஆனை கையில் எடுத்து 30 ஜுஸையும் ஓதிவிட்டு வாங்கி சொல்லுங்களேன், நன்மைதானே. சொல்ல முடியுமா? நன்மையாளர்களே முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு நன்மை என்று கற்றுத் தந்தார்களோ அதை நன்மை என்று ஏற்றுக்கொள்வோம். அது அல்லாஹ்விடம் தான். அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் இறுதி வரை நம்மை பாதுகாக்கட்டும். யா மக்களின் குலூப் தபீத் கல்வியாராதே, உள்ளங்களை புரட்டக்கூடியவரை என்னுடைய உள்ளத்தை ஈமானில் நிலைத்திருக்க செய்து நாமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அப்படிப்பட்ட நல்ல நிலையை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து ஈரோட பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.